ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாத உணவு அப்படிங்கிறது எதுங்கிறது பார்த்துக்கலாம். மெயினாக வந்து பனானா, அதாவது வாழைப்பழம் வந்து வைக்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, வாழைப்பழம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அது சீக்கிரமாகவே வந்து பழமாயிரும். அதே மாதிரி அதில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி. தக்காளி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லாவே வந்து பளபளன்னு இருக்கும். ஆனால் அதோட வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அழுகி போயிடும். அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தயவு பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது நார்மலாக நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். அதே மாதிரி வெங்காயம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணி நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுற ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அது எக்காரணம் கொண்டு அதை வைக்கக்கூடாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுட் பாய்சன் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தேன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து திக்காயிரும். அதனால வந்து நீங்கள் அது எப்போவுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். அதே மாதிரி காஃபி தூள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஸ்மெல்லு, தென் அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ப்ரெட்டை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதோட வந்து சாஃப்ட்னஸ் ஃபுல்லாகவே வந்து போயிட்டு அது ரொம்பவே ஹார்ட் ஆகும். அதை வந்து கண்டிப்பாக வந்து அதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க.